இந்தியா 44 ஓவர்ல ஆல் அவுட் ஆனா இங்கிலாந்து 44.1 ஓவர்ல 4 விக்கெட்டை மிச்சம் வச்சு மேட்சை முடிச்சிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்ன? இந்தியா டார்கெட்டை பெருசா குடுக்குற அளவுக்கு லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சரியா ஆடுற அளவுக்கு இருந்த KL ராகுலும் டீம்ல கிடையாது. அப்புறம் எப்படி ஸ்கோர் ஏறும்? இந்த மேட்ச் முடிஞ்சதுமே பல பேருக்கான கேள்வி என்ன தெரியுமா? சிவம் துபே டீம்ல எதுக்கு? வாஷிங்டன் சுந்தர் எதுக்கு? அதுலயும் பர்டிகுலரா வாஷிங்டன் சுந்தர் என்னதான் பண்ண போறாரு? ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், போலிங் நல்லா போடுவாருன்னு உள்ள எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு ஓவர் கூட இந்த மேட்ச்ல குடுக்கவே இல்லை. அவருக்கு பதிலா முழு நேர பேட்ஸ்மேனை எடுத்துட்டு வந்திருக்கலாம், இல்ல முழு நேர பந்து வீச்சாளரை எடுத்துட்டு வந்திருக்கலாம். அப்படியே இல்லையா எக்ஸ்பீரியன்ஸான ஜடேஜாவை உள்ள எடுத்துட்டு வந்திருக்கலாம். உடனே போன மேட்ச்ல 50 அடிச்சு மேட்சை காப்பாத்தி கொடுத்தாரப்பா அப்படின்னு சொல்வீங்க. ஆனா அதோட லாஸ்ட் வேற எந்த கேம்லயுமே ஓடிஐல கடந்த 10 போட்டியில பெருசா சோபிக்கல. பேட்டிங்லயும் சரி போலிங்லயும் சரி. அப்படி இருக்கும்போது அவரை எதுக்கு தொடர்ச்சியா உள்ள எடுத்துட்டு வரணும்? இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஜடேஜாவை வச்சுக்கிட்டு இருந்தாலே ஏதோ ஒரு மாற்றம் நிகழும். ஒரு 70 ரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சிச்சுவேஷன்ல சிவம் துபேவோ இல்ல வாஷிங்டன் சுந்தரோ ரெண்டு பேர்ல ஒருத்தர் பவுலர் கூட ஆடும் பொழுது அந்த 70 ரன் அந்த பிரஷர்ல ஹேண்டில் பண்ணி ஜெயிப்பாங்களா? கண்டிப்பா முடியவே முடியாது. சிவம் துபே இடத்துல ஹார்திக் பாண்டியா வந்தாதான் கரெக்டா இருக்கும். ஷ்ரேயஸ் ஐயர் வரைக்கும் தான் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. அதாவது டார்கெட் எவ்வளவு கொடுத்தாலும் சேஸ் பண்ணுவாங்க, இல்லனா டார்கெட்டை பெருசா கொடுப்பாங்கன்னு. மத்த பிளேயர் மேல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. அதுக்கு சாட்சி என்ன தெரியுமா? இங்கிலாந்து 100 ரன்னுக்கு 4 விக்கெட் இருந்துச்சு. 2 விக்கெட் பார்ட்னர்ஷிப்ல 134 ரன் அடிச்சுட்டு போறாங்க. ஆனா நம்ம ஆட்கள் 52 ரன்ல 8 விக்கெட்டை இழந்து ஆல் அவுட் ஆயிட்டு போறாங்க. இன்னொரு பிரச்சனை, போன மேட்ச்ல 76 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்தாரு ரூட். அவரை விக்கெட் எடுக்கிறதுக்கான பிளானை போடணும்ல. நாம தான் மேட்ச் ஜெயிச்சுட்டுமே, இதுக்கு மேல என்ன பிளான் சொல்லிட்டு சாதாரணமா உள்ள வந்துட்டாங்க. போலரை ரெடி பண்ணிக்கிட்டு கில்லு சமையான ஒரு பிளானோட வந்திருந்தா ரூட்டை எடுத்திருந்தா அந்த மேட்ச் அசால்ட்டா முடிஞ்சிருக்கும். ஆக மொத்தம் இந்தியாவோட தோல்விக்கு காரணம் ஒன்னு ரூட் விக்கெட் எடுக்காது. அந்த ஆளு கல்லு மாதிரி, அதாவது அசைக்க முடியாத கல்லு மாதிரி பல பேரோட உறவை வச்சுக்கிட்டு பார்ட்னர்ஷிப்பை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இந்திய குடும்பத்தையே அழிச்சிட்டாரு. இன்னொரு ரீசன், லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சுத்தமா பார்ட்னர்ஷிப் போடல. சோஃபியா கார்டன் கிரவுண்ட்ல நடந்த இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணது இங்கிலாந்து தான். கரடு முரடா பிச்சு இருக்கிறதுனால புல்லு கூட அதிகமா கிடையாது. அதனால யோசிக்காம ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியாவுக்கு கிடைச்சதுமே பெரிய சந்தோஷம். எக்ஸ்பெக்டேஷன் எகிரிக்கிட்டு போகுது. ஏன்னா டார்கெட் பெருசா செட் பண்ண போறாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஷ்ரேயஸ் ஐயர் எல்லாருமே இருக்கிறாங்கல்ல. இஷான் கிஷன் வேற புதுசா வந்திருக்கிறாரு KL ராகுலுக்கு பதிலா. ஆகையினால எதிர்பார்ப்பு பெருசா தான் இருந்தது. அதே சமயத்துல ரோஹித் சர்மா மேல பெரிய விமர்சனம் எழுந்திருக்கு. ஆடியே ஆகணும், ரன் அடிச்சே ஆகணும். அந்த சூழ்நிலையில தான் இவர் விளையாடிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா இவரு 2027 வேர்ல்டு கப் விளையாடலான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு. ஆனா டீம் மேனேஜ்மெண்ட் இவர் எப்படி தூக்கலாம்னு சொல்லிட்டு சிம்டம்ஸை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஓடிஐல 11 ரன். இந்த ஓடிஐ போட்டியில பெருசா ஒரு நாக்க விளையாடுவாரு, பயமறியாம விளையாடுவாருன்னு தான் எல்லாருமே நினைச்சோம். 18வது ஓவர் வரைக்கும் விளையாடி இருக்கிறாரு. இந்த மனுஷன் பழைய ஃபார்ம்ல இருந்து 18வது ஓவர் வரைக்கும் விளையாடி இருந்தா பவுலர் பால் போடவே பயந்திருப்பான். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல கிட்டத்தட்ட 47 பால் விளையாடி 26 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. வில்ஜாக்ஸ் வீசின ஓவர்ல அழகா அவுட் ஆயிட்டு கிளம்பி போயிட்டாரு. அவுட் ஆகுறதுக்கு முன்னாடி 8 பால் டாட் பண்ணிருக்காரு. அதுவே பெரிய பிரஷரா மாறி இருக்கு. இன்னொரு பக்கமா செம ஃபார்ம்ல இருந்தாரு கில்லு. இவர் மேல குறைய சொல்ல முடியாது. போன மேட்ச்ல 80 ரன் அடிச்சாரு. இந்த மேட்ச்ல 31 பால்ல 30 ரன், 6 கிளாசிக்கான பவுண்டரி அடிச்சிருக்காரு. அதாவது 8வது ஓவர்ல தான் இவர் அவுட் ஆகுறாரு. 18வது ஓவர்ல ரோஹித் சர்மா அவுட் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் 8 ஓவர் வரைக்கும் கில்லு சம சப்போர்ட் கொடுத்து பிரஷரை குறைச்சாரு. ரோஹித் சர்மா சைலண்டா நின்னாரு. அடுத்ததா கோலி வந்து 18வது ஓவர் வரைக்கும் அவர் பிரஷரை எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா 60 ரன் அடிச்சிருக்காங்க பார்ட்னர்ஷிப்பா ரோஹித் சர்மாவும் கோலியும். அந்த 60 ரன்ல 17 ரன் மட்டும் தான் ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு. இதுவே அவருக்கு பெரிய பிரஷரா மாறி அந்த இடத்துல 8 டாட் பால் விழுந்த உடனே விக்கெட்டை கொடுத்துட்டு வெளியே போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு போட்டியில ஒரு ஓபனராவது பெரிய நாக் விளையாடி ஆகணும். போன போட்டியில சுப்மன் கில் 80 ரன் அடிச்சாரு. இந்த போட்டியில ரோஹித் சர்மா அடிச்சிருந்தா இன்னும் டார்கெட் 300க்கு மேல போகி இருக்கும். ஆனா இந்த இடத்துல அவரும் அடிக்கல, இவரும் அடிக்கல. இவரோட கடமைக்கு 30 ரன் அடிச்சிருக்காரு கில்லு. அதனால அவர் மேல எந்த குறையுமே சொல்ல முடியாது. இப்ப எல்லாரோட போக்கஸும் ரோஹித் சர்மா மேல மட்டும் தான் இருக்குது. 20 ஓவர் கம்ப்ளீட்டட், 110 ரன்னுக்கு 2 விக்கெட் காலி. இஷான் கிஷன் வராரு KL ராகுலுக்கு பதிலா. கண்டிப்பா இந்த இடத்துல ஆட்டம் வந்து கொஞ்சம் சிச்சுவேஷன் வேற மாதிரி தான் இருக்கு. ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சே ஆகணும். யாரோ ஒருத்தர் 50-60 அடிச்சாதான் ஆகணும். ஏன்னா கோலி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு சப்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஆனா T20 மோட்ல ஆடுன்ற பேர்ல இஷான் கிஷன் வந்த வேகத்திலே பெவிலியன் போயிட்டாரு. யார் அவுட் ஆனா என்ன? விராட் கோலி ஒரு பக்கம் சலையா நிக்கிறாரு, கிளாஸான ஆட்டத்தை ஆடுறாரு, ஓவருக்கு ஒரு பவுண்டரி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவரை கட்டுப்படுத்தவே முடியல. அதனோட வேகத்திலேயே ஷ்ரேயஸ் ஐயரோட சேர்ந்து 67 பாலுக்கு 67 ரன் அடிச்சாரு. சம பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப் இன்னும் பில்ட் ஆயிருந்தா இவங்களும் 300க்கு மேல கொண்டு போயிருக்கலாம். ஆனா கொஞ்சம் அவசர புத்தியோ என்னன்னு தெரியல. ஆர்ச்சர் ஓவர்ல
கீப்பர் கிட்ட ஒரு கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. அதோட விராட் கோலி அந்த பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனா அடுத்த பால் தேர்ட் மேன்ல அவுட் ஆயிட்டு பெவிலியன் போயிட்டாரு. 65 ரன்ல காலி. செஞ்சுரி வேற மிஸ் ஆயிடுச்சு. அடுத்ததா வந்தது தலைவன் வாஷிங்டன் சுந்தர். நிலைச்சு நின்றுந்தா ஆட்டம் கொஞ்ச நேரம் நிலைச்சிருக்கும். ஆனா இவருடைய வீக்னஸ் முகமது கண்டுபிடிச்சிருக்காரு. லெக் பேட்ல பயங்கரமான வீக்னஸ். அதை போட்டு விக்கெட் எடுத்து அடுத்த ஓவர்ல பெவிலியன் அனுப்பிட்டாங்க. 33 ஓவர் கம்ப்ளீட்டடு. 181 ரன்னுக்கு 5 விக்கெட் காலி. கோலி இருக்கும்போது ஷ்ரேயஸ் ஐயர் சப்போர்ட் பண்ண மாதிரி ஷ்ரேயஸ் ஐயருக்கு இந்த இடத்துல லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹாரி ப்ரூக் அட்டாக் ஆர்ச்சரை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல 32வது ஓவர்லயே கோலி காலி பண்ணாரு. 36வது ஓவர்ல அக்சார் பட்டேல், சிவம் துபே இந்த இடத்துல 0-1 ரன் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் கண்டினியூஸா காலி. 40 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 210 ரன்னுக்கு 7 விக்கெட் காலி. இப்ப 3 விக்கெட் தான் பேலன்ஸ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஷ்ரேயஸ் ஐயர் களத்துல இருக்கிறாரு. ஷ்ரேயஸ் ஐயருக்கு போலர்கள் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் கொடுத்தா அந்த 10 ஓவர்ல 100 ரன் கிடைச்சா கூட அழகா 300க்கு மேல டார்கெட் போயிருக்கும். ஆனா இந்த இடத்துல பேட்ஸ்மேன்களாலேயே ஒன்னும் பண்ண முடியல. போலர்கள் என்ன சப்போர்ட் கொடுப்பாங்க? நினைச்ச மாதிரியே குர்னூர் பிரார் 7 ரன்ல காலி. ஆனா பும்ராக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. முகமது பிரிச்சு எடுத்துட்டாரு. 3-4 ஒரு 6 சொல்லிட்டு ஒரே ஓவர்ல 18 ரன் கிடைச்சது. அவருக்கு என்ன ஆச்சுன்னு புரியல. ஆமா வேகத்துல போய்கிட்டு இருந்த ஸ்கோரை முயல் வேகத்துல மாத்தினாரு. ஆனா அடுத்த ஓவர்ல நடந்த கதையே வேற. இப்ப மொபைல்ல 100% காட்டும். உடனே பேட்டரி வீக்கா இருந்தா 60% வந்து 20% வந்து காலி ஆகிடும். அந்த மாதிரி அடுத்த ஓவர்லயே ஷ்ரேயஸ் ஐயர் காலி. இன்னொரு பக்கம் பிரசித் கிருஷ்ணா காலி. அட்கின்சன் 2 விக்கெட் எடுத்து டோட்டலா 233 ரன்னுக்கு ஹால் அவுட் பண்ணி இங்கிலாந்துக்கு டார்கெட்டா 234 குடுக்க வச்சாங்க. இதுல மனுஷ ஷ்ரேயஸ் ஐயர் T20 சீரீஸ்ல ஆரம்பிச்சாந்தாலும் இந்த இடத்துல ஓடிஐ போட்டியில சேர்த்து ஆடிக்கிட்டு இருக்காரு. 71 பாலுக்கு 66 ரன் அடிச்சாரு. 2 6 5 4 காட்டுன்னு காட்டினாரு. கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்திருந்தா கண்டிப்பா அந்த மனுஷன் இன்னொரு 40 ரன் அடிச்சு செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணி ஒரு பக்கம் ஸ்கோரையும் 300க்கு மேல எடுத்துட்டு போயிருப்பாரு. 178 ரன்னுக்கு இந்தியா 3 விக்கெட்டை மட்டும் தான் விட்டு இருந்தாங்க. கடைசியா 52 ரன்னுக்கு 8 விக்கெட்டை இழந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஒரே ஒருத்தர் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள்ல 50க்கு மேல அடிச்சிருந்தா ஸ்கோர் 300க்கு மேல கிடைச்சிருக்கும். அதுவும் இல்லாம இங்கிலாந்து போன மேட்ச்ல பண்ண தப்ப இந்த மேட்ச்ல பண்ண. அதாவது போலர்ஸ் மாத்தி இறக்கி இருக்காங்க. அட்கின்சன் உள்ள வந்தாரு, முகமது உள்ள வந்தாரு. முகமது 9 ஓவர் போட்டாரு, அட்கின்சனும் 9 ஓவர் போட்டாரு. 50 52 ரன் கொடுத்து இவங்க ரெண்டே பேர் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆர்ச்சர் 47 ரன் கொடுத்திருக்காரு. 10 ஓவருக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆக மொத்தம் ஃபாஸ்ட் பவுலர் மட்டுமே 8 விக்கெட்டை எடுத்து இந்தியாவை மொத்தமா காலி பண்ணிருக்காங்க. நாம ஜெயிச்சிடுவோம்னு நமக்கும் ஒரு கான்பிடென்ட் தான். காரணம் என்னன்னா பும்ரா இருக்கிறாரு. நினைச்ச மாதிரி அதுக்கு அத்தாட்சியா பும்ரா ஃபர்ஸ்ட் பால்லயே பென் டக்கெட்டை காலி பண்றாரு 0 ரன்ல. 4th ஓவர்ல பிரசித் கிருஷ்ணா ஜேக்கப் பத்தல காலி பண்றாரு. அது தொடர்ச்சியா ரூட்டும் ஹாரி ப்ரூக்கும் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்றாங்க. ஹாரி ப்ரூக்கு டிஃபெண்ட் பண்றது சுத்தமா பிடிக்கல. பும்ராவை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு பிரசித் கிருஷ்ணாவை டேக் ஆன் பண்றாரு. அதாவது ஸ்ட்ரைட்டா அடிக்க முடியல. அதனால ஸ்கூப்பை யூஸ் பண்ணி தொடர்ச்சியா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸ்பெல் ரெண்டு பேருக்குமே முடிஞ்சு போகுது. பும்ராவுக்கும் சரி பிரசித் கிருஷ்ணாவுக்கும் சரி. நெக்ஸ்ட் குர்னூர் பிரார் வராரு. சரி பும்ரா தான் போயிட்டாரு, இதுக்கப்புறம் கண்டினியூவா அடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் குர்னூர் பிரார் கிட்ட இருந்து ரீட் பண்ணிட்டு அடுத்த ஓவர் அதாவது 11வது ஓவர்ல ஸ்கூப் ஆட ட்ரை பண்ணி அங்க போய் காலி ஆகி 16 ரன்ல பெவிலியன் போயிட்டாரு. அடுத்ததா பட்லர் வர வேண்டிய இடம். ஆனா சாம் கரன் வித்தியாசமா அனுப்பிட்டாங்க. 51 பாலுக்கு 41 ரன் ரூட் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அழகா கொஞ்சமா ஆட்டத்தை நகர்த்திக்கிட்டு போனாரு. சிவம் துபே 20வது ஓவர்ல நல்லா ஆடிக்கிட்டு இருந்த சாம் கரனை விக்கெட் எடுக்கிறாரு. 20 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 100 ரன்னுக்கு 4 விக்கெட் இழந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் இந்தியா பக்கம் தான் மேட்ச் இருக்கு. காரணம் என்னன்னா ரூட் பட்லர் ரெண்டே பேர் மட்டும் தான் உள்ள இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் எடுத்துட்டா மட்டும் போதும், மொத்த மேட்ச்மே இந்தியா பக்கம் தான் திரும்பும். அதுவும் இல்லாம இவங்களை பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண விடக்கூடாது. நினைச்ச மாதிரி அக்சார் பட்டேல் 17 ரன்ல பட்லரை காலி பண்றாரு. 6வது விக்கெட்டுக்கு வில் ஜாக்ஸ் உள்ள வராரு. செம சப்போர்ட் கொடுத்துட்டாரு ரூட்டுக்கு. 26வது ஓவர்ல வில் ஜாக்ஸ் உள்ள வராரு. 146 பாலுக்கு 109 அடிக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல பும்ராவை அட்டாக்கு கொண்டு வந்திருக்கலாம் கில்லு. ஆனா அந்த இடத்துல எடுத்துட்டு வரல. இங்க தான் முழுக்க தப்பு நடந்திருக்கு. ரூட்டை எடுக்கிறதுக்கான பிளான் ஒருத்தருமே போடல. ஆப்போசிட்ல இருக்கிற பேட்ஸ்மேனை எடுக்கிறதுக்காக முழுமையான பிளானை போட்டிருக்கலாம். அதாவது ரூட் எடுக்க முடியலனா கூட பரவாயில்ல, மத்த 4 விக்கெட் அசால்ட்டா எடுத்திருக்கலாம்ல. ஏன்னா 52க்கு நாமளே 8 விக்கெட் விடும்போது 109 ரன்னுக்கு அவங்க 6 விக்கெட் விட மாட்டாங்களா? ஆனா வில் ஜாக்ஸ் புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம கையில தான் மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு 30 ரன் இண்டிவிஜுவலா அடிச்சாரு. மொத்தமா ரூட்டோட சேர்ந்து 86 பாலுக்கு 72 ரன் அடிச்சிருக்காரு. குர்னூர் பிரார் வீசின 40வது ஓவருடைய லாஸ்ட் பால்ல இந்த இடத்துல வில் ஜாக்ஸ் 30 ரன்ல காலி. 40 ஓவர் கம்ப்ளீட்டடு. 197 ரன்னுக்கு 6 விக்கெட் காலி. இப்ப 37 ரன் மட்டும் தான் அடிக்கணும். ஆனா 4 விக்கெட் எடுக்கணும். இங்க 52 ரன்னுக்கே நாம 8 விக்கெட் விடும்போது 4 விக்கெட் அசால்ட்டா எடுக்க முடியாதா? பும்ரா வேற லைன்ல இருக்கிறாரு. குர்னூர் பிரார் போட போறாரு. ஏன்னா லாஸ்ட் 10 ஓவர் மட்டும் தான் இருக்குது. அந்த 60 பால்ல பிரசித் கிருஷ்ணா, குர்னூர் பிரார், பும்ரா 3 பேரால சத்தியமா 4 விக்கெட் எடுக்க முடியும்னு எல்லாருமே கான்பிடென்ட்டா நம்பினாங்க. நம்பினதை அட்கின்சன் மொத்தமா கெடுத்துட்டாரு.
தலைவன் உள்ள வந்து நார நார அடிக்கிறாரு. ரூட்டு, நீ தான் இங்கிலாந்துக்கு ரூட்டு, அதாவது மரத்தோட வேறு மாதிரி, நீ எதுவும் பண்ணாத, நான் அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு தலைவன் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு 6 வேற அடிச்சுட்டாரு. 23 ரன், 37 ரன்ல அவர் மட்டுமே 23 ரன் அடிச்சு 44 புள்ளி ஒரு ஓவர்ல, அதாவது பிரசித் கிருஷ்ணா போட்ட ஒரே பால்ல மேட்சை முடிச்சு அழகா காப்பாத்திட்டாங்க. 4 விக்கெட் மிச்சம் வச்சு மேட்சை முடிச்சிருக்காங்க. நாம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ரூட் அசைக்க முடியாத கல்லு மாதிரி நின்னு பல பேரோட உறவை வச்சுக்கிட்டு இந்திய குடும்பத்தை மொத்தமா அடிச்சுட்டாரு. 133 வாளுக்கு 99 ரன் அடிச்சு 76 ஸ்ட்ரைக் ரேட்ல மனுஷன், நீங்க இங்கிலாந்து டீமுக்கு பிளான் போடுறதுக்கு பதிலா என்ன விக்கெட் எடுக்கிறதுக்கு பிளான் போடுங்கன்னு இந்திய பவுலர்களை அசிங்கப்படுத்தி இருக்கிறாரு. ஏன்னா இந்திய பவுலர்கள் விக்கெட் எடுத்தாங்க, டிஃபெண்ட் பண்ணாங்க, ஆனா ரூட்டை 2 முறை விக்கெட் எடுக்கல. அதுவே பெரிய அசிங்கம் தானே. இப்போ சீரிஸ் 1-1 ஈக்குவலா இருக்கு. அடுத்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சு போன T20 சீரிஸ்ல தோத்ததுக்கான பதிலடியை கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு மேட்சோட முழு ரிவ்யூவை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.